கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் நுரையீரல் அழற்சி நோயால அவதிப்பட்டு வந்த நிலையில நேற்று காலை உயிரிழந்ததா வாட்டிகன் அறிவிச்சிருந்தது. போப்பாண்டவர்கள் மறைவுக்கு பிறகு நல்லடக்க சடங்குகள் மிக விரிவா நடக்கிறது வழக்கம். ஆனா முந்தைய போப்பா இருந்தவங்களோட பிரம்மாண்ட இறுதி சடங்குகளை மாதிரி இல்லாம தன்னுடைய இறுதி சடங்கு மிகவும் எளிமையான முறையில நடைபெற வேண்டும் என்பதுதான் போப் பிரான்சிஸ் உடைய விருப்பமாயிருந்துச்சு. மற்ற போப் அடக்கம் செய்யப்பட்ட புனித பீட்டர்ஸ் பசிலிகாவோட கல்லறையில அடக்கம் செய்யப்படுறதை விட வாட்டிகன் நகரத்துக்கு வெளியே இருக்க புனித மேரி மேஜர் பசிலிகால தன்னை அடக்கம் செய்யணும் என்பதுதான் போப் பிரான்சிஸ் உடைய விருப்பமாயிருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய கன்னி மரியாவோட உருவத்தின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி காரணமாதான் இந்த முடிவை எடுத்திருந்தாரு. போப் பிரான்சிஸ் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு பயணத்துல இருந்து திரும்பும் போதும் கன்னி மரியாள் முன்பு பிரார்த்தனை செய்வாரு. அதே இடத்துல அவருடைய உடல் இப்போ அடக்கம் செய்யப்பட இருக்கு. ஒரு பிஷப் இறுதி சடங்குகள்ல கடைபிடிக்கக்கூடிய அதே இறுதி சடங்குகள் தான் தனக்கும் பொருந்தணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருந்தாரு. அதன்படி இறந்த போப் பிரான்சிஸ் உடைய இறுதி சடங்கு அவர் விரும்பியபடி 3 கட்டங்களா நடைபெறும். திங்கட்கிழமை காலை போப்புடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அவருடைய உடல் பக்தர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக 3 நாட்கள் சென்ட் பசிலிகா தேவாலயத்துல வைக்கப்படுது. கடந்த காலங்கள்ல போப்பா இருந்தவங்களுடைய உடல் சைப்ரஸ், ஈயம் மற்றும் ஓக் ஆகியவற்றாலான 3 சவப்பெட்டிகள்ல ஒன்றின் உள்ளே மற்றொன்று வைக்கப்படும். ஆனா போப் பிரான்சிஸ் உடல் துத்தனாக விளிம்போடக்கூடிய மர சவப்பெட்டியில பாதுகாக்கப்பட இருக்கு. அதுல வைக்கப்படுவதற்கு முன்பு போப்புடைய உடல் மீது மத நடவடிக்கைகளின் போது அவர் அணியக்கூடிய பாரம்பரிய சிவப்பு அங்கி, மிட்டர்னு அழைக்கப்படக்கூடிய வெள்ளை தொப்பி, மத விழாக்களின் போது அவர் அணியும் கம்பளி போன்றவை அணிவிக்கப்பட இருக்கு. பசிலிகால போப்புடைய உடல் புனிதர்களின் வழிபாட்டு பாடலோட புனித பீட்டர் பசிலிகாவிற்கு ஊர்வலமா எடுத்து செல்லப்படுது. கடந்த காலத்துல போப்பின் சவப்பெட்டி உயர்த்தப்பட்ட மேடையில வைக்கப்படும். ஆனா இப்போ அந்த வழக்கம் மாற்றியமைக்கப்பட்டு தேவாலயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே போப்புடைய உடல் தெரியும் வகையில சவப்பெட்டி வைக்கப்பட இருக்கு. இறுதி சடங்கிற்கு முந்தைய இரவு கேமர்லெக்னோ சவப்பெட்டி சீல் வைக்கும் விழாவை செய்வாரு. இந்த நிகழ்வு மற்ற கார்டினல்கள் முன்னிலையில நடைபெறும். போப்புடைய இறுதி சடங்கிற்கு கார்டினல்கள் கல்லூரியின் டீனும் அவர் வாரிசான உச்ச போப்பாண்டவரும் தலைமை தாங்குவாரு. போப் பிரான்சிஸ் அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்களின்படி அவரது உடல் வாட்டிகன் நகருக்கு வெளியில அடக்கம் செய்யப்பட இருக்கு. இந்த நிகழ்வுக்கு கேமர்லெக்னோ தலைமை தாங்குறாரு. கடந்த 100 ஆண்டுகள்ல வாட்டிகன் நகருக்கு வெளியில நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய முதல் போப் இவர்தான். இன்று கார்டினல் குழு கூட்டத்திற்கு பிறகு நாளை நல்லடக்கம் நடைபெறும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.